வேலூர் மாவட்டம் வேப்பங்குப்பம் பகுதியில் இயற்கை விவசாயம் செய்து வரும் குணசேகரன் அவர்கள் பணி ஓய்வு பெற்ற உதவி விதை அலுவலர். இவர் பணிபுரிந்த காலத்தில் உழவர்கள் செய்யும் ரசாயன வேளாண்மையின் கேடுகளை உணர்ந்து தற்பொழுது இயற்கை முறையில் பயிர்கள் சாகுபடி செய்து வருகிறார். இன்றைய பண்ணை செய்தியில் நாட்டு ரஸ்தாளி ரகத்தை இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் அனுபவங்களை கூறுகிறார். பார்ப்போம். நான் வேளாண்துறையிலேருந்து உதவி விதை அலுவலர்லேருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வயல்வெளியில் கேம்ப் போகும்போது விவசாய நிலத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைஃபர்மெத்ரின்ற மருந்து ஊடுருப்பார பூச்சிக்கொல்லி மருந்து 3 நாளைக்கு முன்னாடி விவசாயிங்க அடிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஜனங்களுக்கு இந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்காதீங்க, இதனால் கிட்னி பாதிக்குது, ஹார்ட்டு பாதிக்குது, ஒரு தவறும் செய்யாத நுகர்வோர் வாங்கி அதை காய்கறிலாம் சாப்பிட்றவங்க பாதிக்கிறாங்க, இதனால் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு விவசாயிகளுக்கு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம கொஞ்சம் நாள் மாற்றணும்னு சொல்லி நமக்கு ப்ராக்டிக்கலாக அனுபவம்னு சொல்லி நான் ஒரு லேண்டை சொந்தமாக வாங்கி அதுலேருந்து நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 20 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன். முதல்ல நான் மிளகாய் பயிர் செஞ்சேன். அதுக்கடுத்து தக்காளி தொடர்ந்து ஒரு 10 வருஷம் விதைப்பன மாதிரி போட்டு தக்காளி பயிர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெல்லில் மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், காளான் நமக்கு, காட்டு பொன்னி என்ற 4 ரகங்கள் எங்கள் வீட்டு தேவைக்கு தான், மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு இல்லை, எங்கள் வீட்டு தேவைக்கும் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து கற்பூரவள்ளி என்ற வாழை ரகத்தை பயிர் பண்ணேன். அது நல்லா உயரமாக வளர்ந்துச்சு. ஆனால் காற்றுல அட்டைக்காய் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து மொத்தமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இனி இந்த கற்பூரவள்ளி நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு இந்த நாட்டு ரகம் ரஸ்தாளிக்கு தேர்வு பண்ணேன். நான் இந்த நாட்டு ரகம் ரஸ்தாளி காற்றுல டேமேஜ் ஆகிறதில்ல. அதனால் இதை நான் தேர்வு பண்ணி இது இப்போது இந்த முறை விவசாயம் பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட் இயர் மே மாதம் 2018 மே மாதம் தான் இது 4 முறை கோடை உழவு நல்லா உழுதுட்டு கடைசி உழும்போது நிலத்தில் உளுந்து வரைச்சேன். உளுந்து வரைச்சிட்டு அதுக்கப்புறம் 6 அடி இடைவெளியில் குழி எடுத்தேன். குழி 1 அடிக்கு 1 அடி குழி எடுத்து அதில் அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், விரிடி, வேம்மு இந்த மாதிரி நுண்ணுயிரெல்லாம் வாங்கி எருவில் கலந்து மூட்டை போட்டு ஒரு 15 நாள் வச்சுருந்துட்டு குழியில் போட்டு வாழைக்கன்று நட்டங்க. நட்ட பின்னாடி என்னாச்சுன்னா அந்த உளுந்தும் முளைக்க ஆரம்பிச்சு, வாழையும் வந்துச்சுங்க. இடையில் களையே முளைக்கலைங்க. 3 மாதம் வரைக்கும் நிலத்தில் எந்த விதமான களை முளைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த உளுந்து பூத்து நல்லா காய் வந்ததுங்க. அப்போ அதோடு கொத்தி அணைச்சி அது கூட 4 டிராக்டர் ஆட்டு எருவும், ஒரு மரத்துக்கு 1 கிலோ எள்ளு புண்ணாக்கு போட்டு அணைச்சி விட்டுங்க. அதுக்கடுத்து நாங்கள் இது வரைக்கும் களை வெட்டவே இல்லைங்க. இதை சாதாரண விவசாயிங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு 10 முறை களை வெட்டிருப்பாங்க. ஒரு ஏக்கருக்கு 5000னா கூட 50,000 ரூபா களைக்க செலவு பண்ணிட்டு விவசாயம் லாஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நான் ஒரே முறை கூட களை வெட்டலைங்க. இதில் கொத்தி மண் அணைச்சி பாருங்கள் 3வது மாதம், அதோடு சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடாக்கு மாதிரி உளுந்து மறுபடியும் கொத்தி அணைக்கும் போது மறுபடியும் இருக்கிற விதையெல்லாம் உளுந்து முளைச்சி மறுபடியும் நிலம்புற முடிக்குச்சுங்க உளுந்து. ஸோ அப்போ பார்க்கும்போது தண்ணி ஆவி ஆகிறது கட்டுப்பட்டுச்சுங்க. தண்ணி மாதத்துக்கு ஒரு தண்ணி தான் கட்டணும், அதிகமாக கட்டி இது வரைக்கும் 6-7 தண்ணி தான் கட்டியிருந்தேன் வயலுக்கு. பாருங்கள் என்ன பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இயற்கை வேளாண் ஆலோசகர் மிஷன் புருஷோத்தமன் சார் அவர்கள் மத்தியஸ்த திட்டத்தின் கீழே ஒரு வேஸ்ட் கம்போர்டர் லிக்விட் நுண்ணுயிர்களை கொடுத்தாருங்க. அதோட கலந்து சூடோமோனஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி இலைப்புள்ளி நோய்க்கு ஸ்ப்ரே பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ண பின்னாடி ஓரளவுக்கு இலைப்புள்ளி நோயெல்லாம் நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துருக்குதுங்க. இது நல்ல விளைச்சல் நாட்டு ரஸ்தாளினா 7 சீப்பு 8 சீப்பு வருங்க. 7 சீப்பு எல்லாமே வந்துருக்குதுங்க. பாருங்கள் 1 2 7 8 சீப்பு வருதுங்க. ஒரு சீப்புக்கு 12 காய்ங்க. 12 84 காய் வருங்க ஒரு தாருக்கு. அவ்வளோதாங்க வரும் நாட்டு ரஸ்தாளில். ஒரு காய் லோக்கல்லே 3 ரூபா ரேட்டுக்கு நாங்கள் போடுறோங்க. கடையில் 5 ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க. இன்னும் அதிகமாக விற்கிறாங்க. நான் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறதுங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா எனக்கு ஒரு 240 ரூபா ஒரு தாருக்கு கிடைக்குங்க. நான் மொத்தம் 450 நட்டு வச்சுருக்குங்க இந்த நிலத்தில். இது இன்னொரு மார்ச் மாதத்துலேருந்து அறுவடைக்கு வருங்க. யாராச்சும் தேவைனாலும் இந்த இயற்கை ரஸ்தாளி வாங்கி சாப்பிட்னா நல்லா சுவையாக இருக்குது. இருக்கிற வாழைப்பழத்தில் ரொம்ப அதிகமான சுவையுடையதுங்க இந்த ரஸ்தாளி. இதை நான் இயற்கை முறையில் பண்ணியிருக்கனால இது நல்லா வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி இதில் பக்க கன்றுகள்லாம் நாங்கள் கொலை வந்த பின்னாடி ஒரு மரத்துக்கு 2-3 பக்க கன்று விடுவோங்க. இப்போ கொலை வந்த பின்னாடி பக்க கன்றுலாம் முன்னாடி வெட்டிட்டு இப்போ கொலை வந்த பின்னாடி விடுவோங்க. 2 கன்று 3 கன்று விடுவோங்க. மற்ற விவசாயி பார்த்தோன்னா இந்த ஒரு ஏக்கருக்கு இந்த வாடகைக்கு 50,000 ரூபா களையை வெட்டியிருப்பாங்க. 7-8 முறை களை வெட்டியிருப்பாங்க. நான் ஒரே முறை தான் கொத்தி மண் அணைச்சிங்க. அப்போது 3000 ரூபா செலவாச்சுங்க எனக்கு. அவ்வளோதாங்க. களைக்காக வேறு எந்த இதுவும் கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் போனால் நிறைய களைக்கொல்லி மருந்து அடிப்பாங்க. அந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கும்போது என்னன்னா நமக்கு வியாதிகள் வரும் நிறைய. அந்த மாதிரிலாம் களைக்கொல்லி அடிக்கணும் நமக்கு உடம்பு பாதிக்குது, மண் பாதிக்குது. ஒன்றுமே இல்லை, நுகர்வோர் சாப்பிட்ற நுகர்வோர் பாதிக்கிறாங்க. அதனால் களையெல்லாம் அடிக்காமல் இது இயற்கை முறையில் நம்ம களையை கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு நல்ல தரமான நல்ல பொருள் கிடைக்கும். நம்ம சாப்பிட்றவங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது விதத்தில் தாங்க இந்த மாதிரி செஞ்சுருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ தார் இப்போ பாதி காய் ஏறணுன்னா நாங்கள் 2-3 பக்க கன்று விட்டுருவோங்க. இதில் வர வாழையில் ஒரு இலை 2 ரூபா ரேட்டு இங்கேயே நிலத்துல வாங்கிட்டு போயிடுறாங்க.
இது வந்து எங்களுக்கு வந்து இதே வந்து இந்த தஞ்சாவூர் எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு வாழை காயை விட இந்த இலையில தான் எங்களுக்கு அதிகமாக இன்கம் வருது. மருதாம்பட்டினம் ஒரு மரத்துக்கு வந்து 200 வரைக்கும் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த முறை நான் ட்ரையல் பார்க்க போகிறேங்க எவ்வளோ வருதுன்ட்டு. இந்த மாதிரி தான் விட போகிறேன். வாழை வந்து எனக்கு வந்து 7லேருந்து 8 சீப் வரைக்கும் வந்துருக்குதுங்க. இந்த 8 சீப் வந்த பின்னாடி ஒரு 2 சீப் தள்ளி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் தாங்க பூ உடைப்போம். அந்த பூ வந்து உழவர் சந்தைக்கு வர விவசாயிங்க வந்து இங்கேருந்து போகிறவங்க வந்து வெள்ளூருக்கு எடுத்து மட்டும் விற்கிறாங்க. 2 ரூபா ரேட்டுக்கு இருந்து வாங்கிட்டு போய் அங்கே விற்கிறாங்க, 5 ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க. அது ஒரு அடிஷ்னல் வருமானமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பூ விட்டு வந்த 3வது மாதம் எங்களுக்கு வந்து தார் வந்து அறுவடைக்கு வந்துடுங்க. அந்த அறுவடைக்கு வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் வந்து 2 கன்று வளர விட்டுருவோங்க. அது அடுத்த இதுக்கு வர்றதுக்கு அதில் வந்து நம்ம ஒரு கன்று நல்லா வீரியமாக ஈட்டி போல் இருக்கிற மாதிரி ஒரு கன்று மொத்தம் விட்டுடுவோங்க. அது வந்து அடுத்த மருதாமுக்காக விட்டுருவோம். ஆனால் நாட்டு ரசத்தில் யாரும் இங்கே வந்து மருதாம் விடுறது கிடையாது. நம்ம இயற்கை முறையில் பண்ணுறதுனால மண்ணும் நல்லா வளமாக இருக்கிறதுனால எங்களுக்கு 3 முறை வரைக்கும், இப்போ ஏற்கனவே ஒரு முறை விவசாயம் பண்ணுவோம், 3 முறை வரைக்கும் நாங்கள் மருதாம் விட்டும் எங்களுக்கு நல்லா விளைச்சல் வந்துருக்குது. அதே மாதிரி வந்து இதில் வந்து விவசாயிங்க பார்த்தீங்கன்னா இது வந்து களையெல்லாம் இது வந்து களைக்கு வந்து ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் 3வது மட்டும் கொத்தி மண் அணைச்சாலும் எங்கள் நிலத்தில் களையே முளைக்கல பாருங்கள். இதை வந்து மற்ற விவசாயிங்க வந்து பயன்படுத்திக்கணும். தேவையில்லாமல் வந்து மண்ணை வந்து கொத்தறனால வந்துன்னா ரூட்டெல்லாம் கட் ஆகிட்டு காயெல்லாம் கூட சரியாக ஏறாது. களை வெட்டும்போது அடிக்கடிக்கு வெட்டுவாங்க, காயெல்லாம் வந்த மாதிரியெல்லாம் களை வெட்டுவாங்க. அந்த மாதிரி வெட்டும்போது வேரெல்லாம் அறுபட்டு சீக்கிரம் காய் ஏறாது. இதை வந்து விவசாயிங்க வந்து பக்கம் இருக்கிற விவசாயிகள் வந்து இதை பார்த்து இதே மாதிரி வந்து நீங்கள் களை கண்ட்ரோல் பண்ணி நல்லா வந்து நீங்கள் விவசாயம் பண்ணணும். அதே மாதிரி வந்து இது வந்து இப்போ வந்து அறுவடைக்கு வந்து மார்ச் மாதம் அறுவடை ஆகும்போது நாங்கள் வந்து வேலூரில் இருக்கிற இயற்கை அங்காடிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி லோக்கலில் இருக்கிற மற்றவங்களும் இயற்கை இந்த இதை வந்து ரசல் நாட்டு ரசலை வாங்கி நீங்கள் வந்து பயனடைங்க. அதே மாதிரி வாழை கண்டும் எங்களுக்கு வந்து மார்ச் மாதத்தில் தயாராகிடும். அப்போ வந்து பக்கம் இருக்கிறதுக்கு வந்து நோய் தாக்காத இந்த மாதிரி பாருங்கள். சாதாரணமாக நான் ரசல்னா ஐயோ இது நோய் வரும்னு பயந்து ஓடிடுவாங்க பயிர் செய்யாமல். அதில் பார்த்தீங்கன்னா வில்ட்டு நிறைய வந்து வில்ட்டு அட்டாக்கான கன்று தான் தோட்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எந்த விதமான வில்ட்டே கிடையாது. இந்த இயற்கை முறையில் பண்ணனால குழி எடுக்கிறதுக்கு வந்து 4 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை கன்று வாங்குறதுக்கு வந்து 6 ரூபா சேர்த்து 10 ரூபா ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நடவு கூலி ஒரு 3 ரூபா 13 ரூபா. அதுக்கப்புறம் வந்து 4 வண்டி எரு ஓட்டியிருக்கிறேங்க. டிராக்டரில் ஓட்டி ஆட்டு எரு ஓட்டியிருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 7000 ரூபா ஆச்சுங்க. அதுக்கப்புறம் புண்ணாக்கு 15 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன் ஒரு செடிக்கு. அதெல்லாம் டோட்டலாக சேர்த்தா எனக்கு வந்து 50 ரூபா செலவு இருக்குதுங்க. மொத்தமாக எனக்கு வந்து ஒரு வாழை மரத்தை வந்து சாகுபடி பண்ணுறது 50 ரூபா செலவு இருக்குது. அதனால் இது வந்து எதுவும் நோய் தாக்குதல் இல்லாதனால எனக்கு வந்து இது வந்து ஒரு தார் வந்து 200 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் 200 ரூபா போகுங்க. இது ஏன்னா இங்கே இந்த லோக்கல் மார்க்கெட்லேயே எனக்கு 200 ரூபா போகும் ரஸ்தாலி. ஆனால் 150 ரூபா ஒரு தாருக்கு எனக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் கிடைக்கும். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மரத்தினுடைய தண்டு வந்து 10 ரூபா அளவுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. இங்கே வந்து அங்கே போய் வேறு ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி வாழை கன்று பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு 4லேருந்து 5 கன்று வரைக்கும் 4 கன்று வரைக்கும் எடுத்து அது வந்து ஒரு கன்று வந்து 5 ரூபா ரேட்டுக்கு அவங்களே வந்து தோண்டிட்டு போயிடறாங்க. நம்ம செலவு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து 2வது முறை கிராப் விடும்போது ஒரு தார் விடும்போது மறுபடியும் வந்து ஏறு விடுற செலவு, குழி எடுக்கிற செலவு அதெல்லாம் நமக்கு குறையுது. செகண்ட் டைம் வந்து நம்மளுக்கு செலவு குறையுது. அப்படி பார்க்கும்போது இந்த இயற்கை விவசாயத்தில் நான் பண்ணிக்கிற ரசத்துலேருந்து எனக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து நிகர லாபம் எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஆனால் கெமிக்கல் ரசாயன உரங்கள்லாம் போட்டு பண்ணுறவங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து நோய் வந்து அவங்களுக்கு நிறைய போயிடுது. அதனால் காய் வந்து சரியாக ஏறுறது கிடையாது. இந்த நாட்டு ரசாலி பண்ணும்போது பூச்சி நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கிறதுனாலையும் 2வது முறை 3வது முறை நம்ம மருதாம் பயிர் பண்ணுறதுனால நம்மளுக்கு செலவு குறையுது. அதே டைமில் வந்து நம்மளுக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்குது. அதனால் விவசாயிங்க வந்து இதை வந்து இந்த இயற்கை முறையில் வந்து நாட்டு ரசாலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் கிடைக்கிறனால, அதே மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பான உணவும் கிடைக்கிறனால, அதனால் நீங்கள் வந்து செஞ்சு நல்லா பயனடைன்னு கேட்டுக்கொள்கிறேன். மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் 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 ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சியே. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.